ஸோ போஸ்ட் ப்ரெக்னென்சி எப்படின்னா 2 பேருக்கு சாப்பிடுங்க. இதுக்கும் 2 பேருக்கு சாப்பிட வேண்டாம். அதுக்கும் 2 பேருக்கு. ப்ரெக்னென்சி போதும் நீங்க உங்களுக்காக சாப்பிட்டாவே போதும். குழந்தை பொறந்ததுக்கப்புறம் நீங்க உங்களுக்காக சாப்பிட்டாலே போதும். அது பாடியே வந்து பேபிக்கு சப்ளை பண்ண வேண்டியத தானா சப்ளை பண்ணிடும். அதே மாரி பாடியே வந்து உங்களுக்கு தேவையான மில்க் செக்ரீஷனுக்கு எடுத்துக்கும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டா தான் மில்க் செக்ரீஷன் ஆகப்போது. நீங்க எக்ஸ்ட்ராவா நெறையா சாப்பிட்டா தான் வந்து உங்க பேபிக்கு ஃபீட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ உங்களோட பாடி நீடுக்கு ஏத்த மாதிரி போஸ்ட் பிரெக்னன்சில சாப்பிட்டாலே போதும். ஏன்னா அந்த வெயிட் லாஸ்ங்கிற ஜர்னிக்குள்ள கஷ்டப்பட போறதும் அவங்க தான். ஸோ அதனால நார்மல் இண்டிவிஜுவல் எப்போ நான் 1500 கிலோ கேலரி எனக்கு ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னா, லாக்டேஷன் போது ஒரு 300 to 400 எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எடுத்துக்கிட்டா தட்ஸ் மோர் தென் எனஃப். எத ரொம்ப ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஃப்ளூயிட்ஸ் தான். ஏன்னா வாட்டர் தான் பாடியில இருக்கிற அதுதான் வந்து பிளட் தான் உங்களுக்கு மில்கா மாறுது. ஸோ நீங்க சாப்பிடுற ஃபுட் வந்து போய் மில்கா மாறி எதுவும் பண்ண போறதில்ல. ஸோ அதனால நீங்க எவ்வளோதான் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டீங்கனாலும் அது உங்க மில்க் செக்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல. பிளட் ஃப்ளோ அதாவது வாட்டர் இன்டேக் அது உங்களுக்கு என்ன மாரி ஃபுட் சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது தான்.